ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு பீட்ரூட்டை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் பீட்ரூட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தோலை சீவி மிக்ஸி ஜாரில் ஒரு 2-3 கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வேணும்னா தண்ணி சேருங்க, வேணாம்னா அப்படியே மூடி போட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு வச்சு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கோதுமை மாவு வந்து நம்ம ஒரு அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி பத்துக்கு வச்சுக்கணும். கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு ஆட் பண்ணி இப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சு 2ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் மாவை தட்டி வச்சு நல்லா பெருசாக நல்லா விரிச்சுக்கோங்க. மேலே மாவை திரித்து ரொம்ப அப்படி படர்ந்து போட்டால் மாவாக ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டு நல்லா விரித்து விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடியாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக தட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஓரத்தில் இருக்கிறதுல ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்கொயராகவோ இல்லை டைமண்டாகவோ உங்கள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க்கு இல்லைனா ஒரு குச்சி மாதிரி வச்சு அதை ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா பபிள்ஸ் வராமல் நல்லா கிறிஸ்பினஸாக வரும். இப்போ நான் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி குச்சி இருந்ததுனால இந்த மாதிரி போட்டு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு வானலை வச்சுக்கலாம். வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒன்றா எடுத்து போட்டு நல்லா இந்த மாதிரி புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி கொஞ்சம் ப்ரௌனாக வரும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தட்டு இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி வச்சு அதில் போட்டுக்கிட்டிங்கன்னா அது மேலே லைட்டாக சால்ட்டு போட்டு, வேணும்னா மிளகாத்தூள் போடலாம், வேணாம்னா நம்ம சால்ட் மட்டும் போட்டு சோப் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.